Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRBல யூனிட் 9ல நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நேற்று வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க டாபிக்ஸ் என்னென்ன அதில் என்னென்ன படிக்கணுன்றதை மட்டும் பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக திருப்பி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு மேஜரான டாபிக் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ். இது நாலுத்தையுமே வந்து நம்ம டுகெதராக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரே வீடியோவில். ஸோ மற்ற டாப்பிக்குமே வந்து நான் மொத்தமாக வந்து ஒரு வீடியோ ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு மட்டும் தனித்தனியாக போட்டுட்டு மற்ற டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டுகெதராக நான் வந்து ஒரு வீடியோ கம்பைல் பண்ணியும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து சண்டே வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அந்த யூனிட்டுக்கு வந்து டோட்டலி 50 கொஷின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணுற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணேன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிங்குவிஸ்டிக்ஸில் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது லிங்குவிஸ்டிக்ஸும் கிராமரும் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பிரிச்சுலாம் வைக்க முடியாது. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடி லாங்குவேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் வந்து நம்ம கிராமர்லேயும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கிறப்ப வந்து கிராமருமே வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், கன்கார்ட் அக்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு கிராமர் டாபிக்ஸ் தான். ஈவன் வந்து நமக்கு அந்த புக்ஸ் ஃபார் ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிராமர், ELBS. ஸோ அதுதான் வந்து மேஜரான புக்கு. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் அந்த செகண்டாக இருக்க புக்கில் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெஃபர் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் இருக்க புக், ஃப்ராங்க் பால்மர். ஸோ அது வந்து அவங்க சிலபஸில் வந்து ஃப்ராங்க் பாலி அப்படின்னு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக ஃப்ராங்க் பால்மரோட கிராமர் புக்கை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நான் கண்டென்ட்டை பேஜுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் இருக்க கண்டென்ட் தான் வந்து இவங்க வந்து இந்த சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அதில் இருக்கிறத படித்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்க்ளூடிங் கிராமரில் ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க புக்கு தான். ஸோ இந்த புக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேசஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 டாப்பிக்குமே ஃப்ரேஸ், கிளாஸ் அண்ட் சென்டென்ஸ் 3 டாப்பிக்குமே 3 பிக்சரை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ரோபோ. ஸோ ஃபஸ்ட் இருக்க ரோபோ கொஞ்சம் 3 ரோபோக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் 3மே ரோபோ தான் இல்லைங்களா. ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ், கிளாஸ் அண்ட் சென்டென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சென்டென்ஸ் நார்மலாகவே வந்து நம்ம பேசுகிறதுல எல்லாத்துலேயுமே வந்து சென்டென்ஸ் தான், நம்ம சென்டென்ஸை தான் பேசுகிறோம், எழுதுகிறோம், அது எல்லாமே பண்ணுறோம். பட் சென்டென்ஸை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் 2-3 ஜாயின் ஆச்சுன்னா அது ஃப்ரேசஸ் ஆகும். அந்த ஃப்ரேசஸில் நம்ம சப்ஜெக்ட் இருந்தால் வேர்ப் இருந்தால் சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி ஒரு குட்டி சென்டென்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டை நம்ம கொடுக்கறது வந்து கிளாஸஸ். அண்ட் கடைசியாக தான் வந்து அது சென்டென்ஸாக ஃப்ரேம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ குட்டியாக ஒரு வேர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் 2-3 ஜாயின் பண்ணும்போது ஃப்ரேசஸ், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டுமே இருந்து ஏதோ ஒரு இது மீனிங் வந்து ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்றது கிளாஸ், கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்கறது அப்படின்றது வந்து சென்டென்ஸ். ஸோ இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் எது கூட கம்பேர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறது வந்து ஒரு ரோபோ வந்து பில்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரோபோக்கு குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த சைடில் வந்து குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ கடைசியாக வந்து ரோபோ வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸையுமே வந்து ஒரு குட்டி சென்டென்ஸை குட்டி வேர்ட்ஸை எடுத்து தான் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம எது கூட கம்பேர் பண்ணிக்கலாம்னா வேர்ட்ஸை வந்து ரோபோவோட பார்ட்ஸ் மாதிரி நம்ம யோசிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து புக்கில் இருந்து எடுத்திருக்க ரெஃபரன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வேர்டு இப்போ பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேர்டு. ஸோ இந்த பாய் இது வந்து நமக்கு வேர்டு, அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யங் பாய் அந்த ஒரு வேர்டு கூட நம்ம இன்னும் ஒரு சிலதை ஆட் பண்ணுறோம்.
a young boy. ஸோ இதை வந்து ஒரு சென்டென்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு பாய், இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரேஸ். ஒரு 2-3 வேர்டு வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஒரு சப்ஜெக்டாவோ நவுன் ஃப்ரேஸாவோ இல்லை ஒரு வேர்ப் ஃப்ரேஸாவோ இல்லை ஒரு அட்வர்ப் ஃப்ரேஸாவோ ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் நான் ஒரு 3-4 வேர்ட் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். பெயிண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேர்பு. ஸோ இஸ் பெயிண்டிங், ஹேஸ் பீன் பெயிண்டிங், ஹேட் பீன் பெயிண்டிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம வேர்டுக்கும் ஒரு ஃப்ரேஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு வேர்டு வந்து நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், ப்ரோனவுன் அட்வர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃப்ரேஸாக மாறுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால், ஆன் த வால். ஸோ இது வால்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நவுன். ஸோ இங்கே ஆன் த வால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக வரும். ஸோ ஆன் எப்பயுமே வந்து ஒரு ப்ரிப்போசிஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். இங்கே வந்து யங் பாய் மெயினான வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நவுன் ஃப்ரேஸ், இது வந்து வேர்ப் ஃப்ரேஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேசஸ். ஸோ அடுத்து நான் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யங் பாய் இஸ் பெயிண்டிங் ஆன் த வால். ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த இருக்க ரோபோக்கு இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு கம்ப்ளீட் ரோபோ கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமர் புக் இருக்குது இல்லைங்களா, ஃப்ராங்க் பால்மரோட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேர்ட்ஸுக்குன்றதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் வந்து கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறோம். கிராமரில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும். பட் வேர்டுக்குன்னும் போது டெஃபினேஷன் கிடையாது. ஏன்னா சென்டென்ஸ்னால் நம்ம காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் கிளாஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. சென்டென்ஸ்னால் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் கிளாஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பட் வேர்டுக்குன்னும் போது கரெக்டான ப்ராப்பரான டெஃபினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. பட் என்ன இருக்குது அப்படின்றாருனா அவர் வேர்ட்ஸாக நம்ம பார்க்கும்போது ஒரு ரைட்டிங்கில் பார்க்கும்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னுக்கும் லிட்ரேட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒன்னுக்கும் ஒர்க்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எங்கே வந்து ஸ்பேஸ் இருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை தான் வந்து வேர்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. யாருன்னா ஃப்ராங்க் பால்மர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா க்ரீக் ஃபிலாசபர் பிளேட்டோவோட கிராட்டிலிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்துட்டு லாங்குவேஜை பற்றி தான் அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே வந்து வேர்ட்ஸை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் 1 மார்க்கில் கேட்கலாம் ஃப்ரம் த புக்கு. ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேர்டுன்றதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன்ஸ் கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து இதில் வந்து ஸ்பீச் அண்ட் ரைட்டிங்னு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சை விட ரைட்டிங் தான் முக்கியம். ஏன்னா இவர் கம்ப்ளீட்டாக கிராமரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தப்பு இருந்தாலுமே அது வந்து அவ்வளோக்கா தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது தப்பு இருந்தாலுமே நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ரைட்டிங்கில் வந்து தப்பு இருந்ததுன்னா நம்மளால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரைட்டிங்கை தான் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் எழுதுனதையும் டிஎஸ் எலியட் எழுதுனதெல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களோட ஸ்டைல் என்ன நமக்கு தெரியும், அவங்க வே ஆஃப் ரைட்டிங் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படின்றது, அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படின்றது வந்து ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் வந்து சொல்லியிருக்காரு ஃப்ராங்க் பால்மர். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து முக்கியமாக நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 பார்ட்ஸ் இருக்குது. நவுன், வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதை பற்றின ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரியுமே நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ். ஸோ வேர்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. வேர்டு வந்து பேசிக் யூனிட் ஆஃப் அ சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரேஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். நீங்கள் இந்த ரோபோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரோபோவில் வந்து தலை இருக்குது, கை இருக்குது, பட் ஆனால் கால் இல்லை. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அதுக்காக தான் இந்த ரோபோ எடுத்து வச்சுருக்கேன்.
இது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலைன்னா எய்தர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா வேர்ப் இருக்கும். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரேஸில் ஒன்று சப்ஜெக்ட் இருக்கும் இல்லை வேர்ப் இருக்கும். சப்ஜெக்ட் ஆர் வேர்ப், இந்த ஆரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக வந்து ஒரு சென்டென்ஸாக எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், எய்தர் சப்ஜெக்ட் ஆஃப் வேர்ப், மோர் தென் ஒன் வேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஃப்ரேஸுமே பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் தான், கிளாஸுமே பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் தான். பட் அதுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ். இது வந்து புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். சென்டென்ஸில் வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். சென்டென்ஸ்னாலே வேர்ட்ஸ் தான். பட் ஒரு சில சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும் தனித்தனியாக நம்ம பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜான் லைக்ஸ் மேரி. இங்கே வந்து வேர்டாக தான் இருக்குது. ஜான்ன்றது நவுன், லைக்ஸ்ன்றது வேர்ப், மேரின்றது நவுன். ஸோ இங்கே வந்து நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரேஸுன்றது ஒரு சிங்கிள் வேர்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு வேர்டாகவும் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி வந்து மோர் தென் ஒன் வேர்டு தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா த லிட்டில் பாய் ஹேஸ் பீன் ரீடிங் அ ஃபேரி ஸ்டோரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஸோ இங்கே மெயினாக இருக்கிறது யார்? பாய். ஹேஸ் பீன் ரீடிங் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது வந்து வேர்ப் ஃப்ரேஸ். அ ஃபேரி ஸ்டோரி இதுவும் வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஏன்னா இது ஸ்டோரியை பற்றி தான் நம்ம அந்த எலாபரேட்டாக ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஸோ இதை தான் வந்து ஃப்ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கேருந்து டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரேசஸில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இதை பற்றியும் ஜஸ்ட் ஒரு லிட்டில் அமௌண்ட் எப்படி கொஞ்சமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்வர்ப் ஃப்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பற்றி புக்கில் வந்து அதிகமாக கொடுக்கல. உங்களுக்கு வந்து ஃப்ரேஸை பற்றி மட்டும்தான் மெயினாக கொடுத்துருந்துருக்காரு. அதுவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆக்சுவலாக அந்த கிராமர் புக்கில் வந்து ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்குது. பட் கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நான் இருக்குது. அந்த கண்டென்ட்டெல்லாம் தான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸுக்கும் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே வந்து ஃப்ரேஸும் சரி கிளாஸும் சரி ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் தான். பட் கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஒரு ரோபோ. பட் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். சார்ஜ் இல்லை, பவர் இல்லை. ஒரு பவர் இல்லைன்னா ஒர்க் ஆக முடியாது, இல்லை தன்னந்தனியாக ஒர்க் ஆக முடியாது. ஸோ அந்த சார்ஜ் இருந்தால் தான் அதனால் ஒர்க் ஆக முடியும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லலாம். இந்த கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டுமே இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். ஸோ ஆஸ் ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். ஸோ இங்கே வந்து நம்ம இருக்கு ஐன்றது சப்ஜெக்ட், ஆம் கோயிங் அப்படின்றது வேர்ப் ஃப்ரேஸ் இருக்குது, டு த மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி தான். பட் இங்கே என்ன இருக்குன்னா ஆஸ் அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆஸ் ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே கம்ப்ளீட்டான ஒரு இது இல்லை. இப்போ நான் சிம்பிளாக வந்து ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட், அதோட ஃபினிஷ் ஆகிடுது அந்த சென்டென்ஸ். ஸோ அப்போ வந்து அது சென்டென்ஸ். இப்போ சாரி, இது கூட நம்ம ஆஸ் ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்னா இது கூட என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு நடுவில் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம இங்கே இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கமா போட்டு இது கூட வந்து இன்னொரு இதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சப்ஜெக்டும் இருக்குது, வேர்பும் இருக்குது. பட் இது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸான்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் கிடையாது. ஏன்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் தே. ஸோ அதை தான் வந்து இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஸோ தட் ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், இதுக்கு பக்கத்தில் நான் இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்னா இதை வந்து சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து நிறைய பேர்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது தனியாக நான் எழுதி இது கூட ஃபுல் ஸ்டாப் வச்சேன்னா இட் இஸ் அ சென்டென்ஸ், இட் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா நார்மலாக ஒரே ஒரு இது இருக்கிறதுனால சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா தனியாக நம்ம பிரிச்சுட்டோன்னா அது வந்து
அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஸோ தட் ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி. இங்கே கம்மா போட்டு இது கூட நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி. இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் கம்ப்ளீட்டாக மீனிங் தராது. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இது வந்து இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, இது டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 டைப்பும் தான் கிளாஸஸோட டைப்பு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் கம்மா ஸோ தட் ஐ குட் அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ இது 2 சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸு. பட் இந்த சென்டென்ஸை நீங்கள் பிரிக்கும்போது இது வந்து 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒன்று வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி சேர்றது தான் வந்து கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை மையமாக வச்சு தான் வந்து நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் தேவையில்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இது வந்து அதுக்குள்ளே வந்து கிளாஸஸ் இருக்கலாம், ஃப்ரேசஸ் இருக்கலாம் அண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டான கலவை தான் சென்டென்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் தரும். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கிற ரோபோ வந்து சிட்டி ரோபோ. ஸோ எப்படி வந்து அது தானாகவே யோசித்து தானாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதுவே வந்து ஒர்க் ஆகுதோ அதுதான் வந்து சென்டென்ஸ். தன்னந்தனியாக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் வந்து சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.